कूजन्तं रामरामीति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादि परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இதிகாசங்கள் 2. அந்த இதிகாசங்கள்ல ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், இன்னொன்று ஸ்ரீ மகாபாரதம். இந்த இதிகாசங்கள் 2ல சிரேஷ்டம், ரொம்ப உத்கிருஷ்டமாக கொண்டாடப்படக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணத்தை எழுதினவர் வடகவியா இருந்த வால்மீகி. இந்த வால்மீகி பகவான் அழகா தேசிகன் வர்ணிக்கிறார். வல்மீகத ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவிசார்வபௌமஹா. கவிசார்வபௌமன்னு கொண்டாடப்பட்டவர். அந்த கவிசார்வபௌமன்னு கொண்டாடப்பட்ட அந்த வால்மீகி பகவான் அருளி செய்த ஆச்சரியமான ஒரு இதிகாசம் ஸ்ரீமத் ராமாயணம். அதை சுருக்கமாக பார்த்தால்தான் உபன்யாசம் நகரும். தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு மலடு நீங்க பிறந்தவன், சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடப்பட்ட ராமன். சம்பிரதாயத்தில் பெருமாள் என்று அழைக்கக்கூடியவர் அவர். எந்த இடத்துல பெருமாள்னு சொல்றாளோ அது ராமன் அர்த்தம். அதனாலதான் குலசேகராழ்வாருக்கு ராமனிடத்தில் பக்தி. அவர் சாதித்த பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழி என்று பெயர். அப்பேற்பட்ட ராமன் ஏகமாக பிறக்காமல் நாராயணியத்துல பட்டதிரில் வர்ணிக்கிறார். கீர்வாணையில் அர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஸ்வருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷு தசரதக்ஷ்மாப்ருதோ பாயசாக்ரியம் தத் புக்த்வா தத் புரந்திரீஷ்வபி த்ரிஷு சுசமம் ஜாத கர்ப்பாசு ஜாதோ ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்ன நாம்னா. 4 பிறந்தார்கள். கௌசல்யாவுக்கு ராமனும், பரதனானவன் கைகேயிக்கும், சுமித்ரா தேவிக்கு லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்று இருவர்களும் 4 பிறந்தார்கள். அவர்களுக்கு பிராயத்திலேருந்து நல்ல வேதாபியாசம், தனுர்வேதம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தா. 12வது வயசு. என்ன, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 12 தான். இவர் புனர்வசு, அடுத்தவர் புஷ்யம், 2 பேர் ஆயில்யம், அவ்வளோதான். அடுத்த நட்சத்திரங்கள். அதனால 12 வயசு. அப்போ விஸ்வாமித்திரரின் அழைப்பின் பேரில் ராமனும் லக்ஷ்மணனுமாக சென்றார்கள். தாட்டகையை வதம் செய்தார்கள், சுபாகுவை வதம் செய்தார்கள், மாரீச்சனை ஓட்டி விட்டார்கள், அகல்யாவுக்கு உத்தாரணம் செய்தார்கள். அது ஆன பின்பு வில்லை முறித்தான் ராமன். சீதையை மணக்க துணிந்தான். தந்தையார் கட்டாட்சித்தார். அதே சமயத்தில் லக்ஷ்மணனுக்கு உர்மிளை, பரதனுக்கு மாண்டவி, சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தி என்று 4 திருமணம் நடந்தேறியது. அது ஆன பின்பு பரசுராமரின் கர்வபங்கம் ஏற்பட்டது. அது ஆன பின்புதான் 12 வருஷ காலம் ராமன் சீதையோடு சுகமாக வாழ்ந்தான் அயோத்தியில். இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த பக்கம் ஏசி ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க, ஏன்னா அப்புறம் கொஞ்ச நாள் யாரும் வேர்க்கும். எல்லாருக்கும் பண்ணியாச்சா? அடுத்தது ராமன் 24 வயசு முடிஞ்சு 25வது வயசு. அப்போ தசரத சக்கரவர்த்தி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னதாக சொல்றார் காளிதாசர். தம் கர்ணமூலமாகத்திய ராமேர் ஸ்ரீர் நியஸ்யதாம் இதி கைகேயி சங்கையேவாக பரிதச்சத்மனா ஜரா. வயசு வந்துட்டான், ஒரு முடி நரைச்சிருந்துதான். சரி, ராஜ்யத்தை ஒப்படைத்து விடலாமே. ஒருத்தர் ஒப்படைக்காமல் இருந்ததால் தான் தோற்றதாக பல பேர் சொல்றா இப்போ. அதனாலதான் அவர் ஒப்படைக்கணும் நினைச்சார். அது ஆன பின்பு
ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம், அதாவது யுவராஜாவாக இருக்கக்கூடியவர் தான் நாளை ராஜாவாகுவர், ஹையர் அப்பரண்ட் அப்படின்னு பேர். ராமனை ஆக்கணும்னு ஒரு ஆசை. அப்போதுதான் மக்களுக்கு தெரிந்து விட்டது. மக்களுக்கு தெரிந்த பிறகு அதுல ஒருவளுக்கு தெரிந்தது. தாசி ஸ்திரீயாக இருந்தவள் கைகேயின் தாயார் அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் இந்த மாதிரி போறதுனால பெண்ணை வளர்ப்பதற்கு ஆள் தேவை. அவளே தான் வேலை பார்ப்போம், அவளே தான் தெளிக பண்ணுவோம், அவளே தான் அம்மாவாகவும் இருப்போம். கிட்டத்தட்ட நானின்னு இந்த பல விதேசங்கள்ல சொல்றா. அப்பேற்பட்ட ஒரு நானியாக இருந்தவள் இந்த தாசி ஸ்திரீயா இருக்கக்கூடிய மந்தரான்னு கொண்டாடப்பட்ட கூனி, கொண்டை கொண்ட கோதை மீதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அவள் கைகேயை வளர்த்தாள். கைகேயி பல பேர் என்ன சொல்றான்னா கேகேய தேசம்ங்கிறது இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிராந்தியம்னு. பெரியவாள்லாம் இன்னொரு நிர்வாகம் பண்றா, அது ரஷ்ய நாடுன்னுட்டு. மொத்தத்துல வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டு பெண்ணு இந்திய தேசத்தை ஆள்றதுங்கிறது அந்த காலத்திலேருந்து இருக்கு. அதனால அவள் இருந்தாள். அப்போது மந்தராவுக்கு தெரிந்து விட்டு அவள் தானும் சொல்றா, கைகேயி உனக்கு உன் பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கலன்னா இது சரியாகாது, ஆதலால் ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி எப்படின்னு கேட்ட உடனே 2 வரங்கள், ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது, மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசித்தாள். கம்பநாட்டர் சாதிக்கிறார். அதனால தசரத சக்கரவர்த்தி வந்தார், கேட்டாள், சுருக்க விழுந்தார். அவள் மசியவில்லை. வரங்கள் கொடுத்ததுதான்கிறார். சுமந்திரன் வரார், ராமரை அழைத்து கொண்டு. அப்போது அலர்ந்த செந்தாமரையினை வெண்ணதம்மான்கிறார். அப்பேற்பட்ட ராமன் ஏற்றுக்கொண்டு கோசலையின் அந்தப்புரத்துக்கு சென்று அம்மாவுக்கு ஆஸ்வாசனம் செய்துவிட்டு சீதையின் அந்தப்புரத்துக்கு சென்று 14 வருஷம் இங்கே இருங்கிறார். அவர் இருக்க மாட்டேங்கிறா. சரி வாங்கிறார். 2 பேரின் இடத்தில் அனந்தாழ்வானாக இருந்தவர் இப்போது லக்ஷ்மணனாக இருக்கக்கூடிய இளையபெருமாள் சரணாகதி செய்து நானும் உம்மோடு வந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். சரி, அவளோட கிளம்பி அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹா என்று பிரணவார்த்தத்தின் ரூபமாக மூவரும் நடந்து சென்றார்கள். செல்லும் வேளையில் முதல்ல ஸ்ருங்கிபேரபுரத்தை கடந்தார்கள். குஹப்பெருமானின் அந்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார்கள். பரத்வாஜாசிரமத்துக்கு சென்றார்கள். பரத்வாஜாசிரமத்துக்கு சென்ற பிறகு சித்திரகூடத்துக்கு சென்றார்கள். மந்தாகினி நதிக்கரையில் இருக்கக்கூடிய சித்திரகூடம். அப்பேற்பட்ட இடத்தில் இருக்கும்போது பரதன் எல்லா விஷயங்களும் தெரிந்தவன் தாயை வெகுண்டுவிட்டு சைன்யத்தோடு வருகின்றான். அண்ணா, நீ மறுபடியும் ராஜ்யத்துக்கு வர வேண்டுமே என்று பிரார்த்திக்கின்றான். முடியாமல் போனால் ராமர் என்ன பண்றார், தன்னுடைய பாதுகையை கொடுக்கிறார். அதிருஹ்ய பச்ச பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்னு சொல்லக்கூடிய பாதுகைகள். பாதுகையை தன் சிரசில் தரித்து நந்தி கிராமத்தை சென்று பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். இது வரைக்கும் நான் சொன்னது அயோத்தியா காண்டம், பால அயோத்தியா காண்டங்கள். 10,000 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டேன். இப்போ வால்மீகி 10,000 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். 10 நிமிஷத்துல எடுத்து. அடுத்தது ராமன் காட்டுக்குள்ள போன உடனே ரிஷிகள் வரவேற்கின்றார்கள். சுதீக்ஷ்ணர், ஷரபங்கர், அகஸ்தியர், வால்மீகி 4 பேர் வரவேற்கிறா. அது ஆன பின்பு ராமன் சுகமாக இருக்கும்போது விராதன் கவர்ந்து செல்கின்றான் சீதையை. விராதனை வதைக்கின்றார்கள். நேர மேல போறா. பஞ்சவட்டின்னு ஒரு க்ஷேத்திரம், மகாராஷ்டிர பிராந்தியம். அங்க ராவணனின் தங்கையாக இருக்கக்கூடிய ஷூர்பனகா வருகின்றாள். ராமனை மணக்க வேண்டும் என்று ஒரு இச்சை. ராமன் மறுக்கின்றார். லக்ஷ்மணன் கிட்ட போங்கிறார். லக்ஷ்மணனும் மறுத்து விடுகின்றார். சீதையை பார்க்கின்றாள். இவளால் தான் நம்மை மணக்க மறுக்கிறார்கள்னு சீதையை வெகுண்டு கொல்வதற்காக ஷூர்பனகை முயல்கின்றாள். அப்போ லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அறுத்து நாசிகையை அறுத்து நாசிக் க்ஷேத்திரத்துல இருக்கு அந்த க்ஷேத்திரம். அது ஆன பின்பு ஷூர்பனகையானவள் கரதூஷணாதிகள் திரிஷிரஸ்ன்னு சொல்லக்கூடியவாளை அழைத்து கொண்டு வருகின்றாள். 14,000 பேரோடு 1 முகூர்த்த காலத்தில் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று ரிஷிகள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் யுத்தம் நடக்கின்றது. ஒருவன் அகம்பணனை விட்டுவிட்டு 13,999 அரக்கர்களை ராமன் கையாளுகின்றான். அதை பார்த்துவிட்டு சீதை
தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகரிஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே என்று அணைத்துக் கொள்கின்றாள் ராமனை. சூர்பனகையானவள் சீதையின் அழகை போய் ராவணனிடத்தில் வர்ணிக்கின்றாள். அகம்பணனோ ராமனின் பிரதாபத்தை வர்ணிக்கின்றான். ராவணனோ தன் மாமாவான மாரீச்சனை பொன்மானாக வரச் சொல்கின்றார். பொன்மானாக வந்த அந்த மானை பார்த்துவிட்டு சீதை எனக்கு மான் வேண்டுமே என்று கேட்கின்றாள். லக்ஷ்மணன் வேண்டான்னு சொல்றார். ராமர் ஒண்ணுதான் கேட்டிருக்கா, அதையும் வாங்கி கொடுக்கலன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஓடுறார். இங்க நாசிக்லேருந்து மகாராஷ்டிரத்திலேருந்து சிவமுக்கான்னு சொல்லக்கூடிய ஷிமோகாங்கிற கர்நாடகத்து பக்கத்துல மிருகது ஹொளேன்னு சொல்லக்கூடிய மிருகவதே, அந்த மிருகவதேங்கிற கிராமம் வரைக்கும் ஓடுறார். ஓடிட்டு அவன் ராமன் குரலில் சீதா லக்ஷ்மணா என காப்பாத்துங்கிறார். அந்த குரல் நாசிக்ல இருக்கக்கூடிய சீதைக்கு கேட்டு லக்ஷ்மணா நீ போங்கிறார். லக்ஷ்மணர் போக மாட்டேங்கிறார். வெகுண்டு சொல்றாள் சீதை. அப்ப லக்ஷ்மணன் சொல்றார், வனதேவதைகள் உன்னை ரட்சிக்கட்டும். அது ஜட்டாயுவுக்கு கேட்கின்றது. ஏன்னா தசரத சக்கரவர்த்தி நண்பன் அவர் கழுகு, ஸ்கேவெஞ்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவா. இறந்தவர்களின் உடலில் இருக்கக்கூடிய மாம்சத்தை புஜித்து தன் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பறவை ஜாதிக்கு அந்த பெயர் உண்டு. குரத்தாழ்வான் எடுக்கிறார், அக்ஷுண்யயோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பவதாம்னு அதிமானுஷஸ்தவத்தில் எடுக்கிறார். அந்த ஜட்டாயு வருகின்றார். ராவணன் அந்த சிறகை வெட்டி விடுகின்றான் சந்திரஹாசங்கிற வாளால். தாங்க முடியல, ஜட்டாயு கீழே விழறார். சீதை கட்டி பிடிச்சுக்கிறா, எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னை காப்பாத்தினியே ஜட்டாயு அப்படிங்கிறா. மேல இழுத்துண்டே போறான். அப்படி புஷ்பக விமானத்துல கூட்டுன்னு போறான். போற வழியில அனசூயா ஆசிரமத்துல, அத்ரி அனசூயா ஆசிரமத்துல கொடுத்த ஆபரணங்களை தூக்கி போடுறா. 5 குரங்குல 4 குரங்கு ஒரு கரடியை பார்த்து தூக்கி போடுறா. அதுகளுக்கெல்லாம் பிராட்டியுடைய அனுகிரகம், எஸ்யாம் எஸ்யாம் திசிவிஹரதே தேவி திஷ்டிஸ்வதியான்னு அனுகிரகம் கிடைக்கிறது. சீதை மேல போறா. ராமன் அழுதுண்டே வரார். அப்போ ஜட்டாயுவை பார்க்கிறார், மோட்சம் கொடுக்கிறார். மேல நகதன் வரார், சபரி ஆசிரமத்துக்கு போறார். அவள் கொடுத்த பழத்தை புஜிக்கின்றார். அவளின் மோட்சத்துக்கு சாட்சியா இருக்கார். சபரி மோக்ஷ சாட்சி பூதங்கிறார் சுவாமி தேசிகன். அது ஆன பின்பு கிஷ்கிந்தா பிராந்தியத்துக்கு வர. இப்போ மகாராஷ்டிரத்தின் கர்நாடகத்துக்கு வந்துடுறார். பம்பா, அங்க பம்பான்னு ஒரு பெரிய சரசு, நதி அல்ல, பம்பா சரசு. அந்த சரசின் கரையில ரிஷ்யமுக பர்வதத்தில் வாலியினிடத்தில் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்ரீவனை பார்க்கின்றார். சுக்ரீவ ஆசைப்படுத்துறார், என் பொண்டாட்டியும் தொலைஞ்சு போயிட்டா, உம பொண்டாட்டியும் தொலைஞ்சு போயிட்டா, அதனால ஒத்தருக்கொத்தர் ஆஸ்வாசமா இருந்து உதவி செய்வோம். அதனால உம்ம பொண்டாட்டியை மீட்பதில் நான் உதவுவேன், என் பத்னியை மீட்பதில் உன் சைன்யம் உதவ வேண்டும். சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவ ஹேமோஜ்வல நோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்திங்கிறார் வால்மீகி. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு வாலியை வதம் செய்துவிட்டு அங்கதனை யௌவராஜ பட்டாபிஷேகம் செய்து சுக்ரீவனை ராஜாவாக்கி இருக்கக்கூடிய காலம். சுக்ரீவன் 4 மாசம் டைம் கேட்கிறான். ஏன்னா ஒரே மழை காலம் சுவாமி, இங்க மழை வந்துட்டான தாங்கவே முடியாது, ஒரு 4 மாதங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நேரம் கொடுங்கோங்கிறார். 4 மாதம் ஆன பின்பு வரவில்லை சுக்ரீவன். இப்போ ஒரு பெரிய ஒரு தேர்தல் நடக்கிறது, இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொன்னா அப்புறம் கேட்கறா பாருங்க, சொன்னீர்களே அது பண்ணீர்களா, பண்ணி செய்தீர்களான்னு அந்த மாதிரி கேட்கறாப்புல ராமர் கேட்கிறார். ஆனா ஆரை விட்டு லக்ஷ்மணனை விட்டு தான் கேட்க வைப்பார். ஒரு நாட்டின் பிரதமர் வந்தால் அந்த நாட்டு பிரதமர் தான் வரவேற்பார். இங்க சுக்ரீவன் இவரோ ராஜாவுக்கெல்லாம் ராஜா, பணிபதி புரநாதா பாதுமாம் தேவநாதான்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். ராஜாவுக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன் கண்டவாற்றால் தனதே உலகன நின்னான்னு சொல்றார் ஆழ்வார். பெருமாள் நிற்கக்கூடிய கோலத்தை பார்த்தாலே தெரியுமா இவர் தான் சுவாமி ஜகத்துக்கு ரக்ஷகன்னு. இல்ல சந்தேகமே வேண்டாம், இல்ல இவர்னு சொல்றாளே அவருன்னு சொல்றாளேன்னு கேட்க வேண்டாம். எங்க காஞ்சிபுரத்துல எங்க வரதன் இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தா அது தெரியணும். அதுவும் தெரியலன்னா எந்த ஜென்மத்திலும் இந்த சேத்தனனுக்கு புண்ணியமே கிடைக்காதுன்னு அர்த்தம், மோட்சமே கிடைக்காதுன்னு அர்த்தம். சந்தேகப்பட்டார் ந சம்சயஹாங்கிறது விஷ்ணு புராணம். அதே விதத்தில் இந்த இடத்துல பார்த்தேன்னா ராமன் இருக்கின்றான். அவனோ வாலியை எல்லாம் வதம் செய்துவிட்டு சுக்ரீவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார். சத்தியத்தை நிறைவேற்றி விட்டார். சுக்ரீவன் நிறைவேற்றவில்லை. லக்ஷ்மணனை விட்டு அனுப்ப சொல்றார். அப்போ சுக்ரீவனும் அவனுடைய அண்ணா வாலியின் பத்னியான தாராவும் ஒரே படுக்கையில இருக்கா. அவன் நடந்து வராளாம் கார்த்தால.
ஒரு 4:45 யாராவது நம்ம ரூம் கதவை தட்டினா எப்படி ஒரு மாதிரி கலக்கத்தோடு நடந்து வருவோம், அந்த மாதிரி வரதா சொல்றார் வால்மீகி. சாப்ரஸ்கலந்தீம் மதவிஹ்வலாக்ஷீம் பிரலம்ப காஞ்சிகுண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமிதாங்க எஷ்டிகின்னு நடந்து வரா. தார சொல்றா, அவர் இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கு அவளை பார்க்கறதுக்கு வெக்கம், கீழே குனிஞ்சானாம். எப்படி வெக்கப்பட்டு குனிஞ்சார்னு கேட்டார் கம்பன். ஒருவனுக்கு 10 மாமியார் ஆப்டுனுட்டா 10 பேரும் சேர்ந்து வந்தா இவர் எப்படி ஒரு வெக்கத்தோட கீழே குனி வரும், மாமியர் குழுவில் புகுந்த மருமான் போல் தலை குனிந்தான்கிறார் கம்பர். அதனால குனிஞ்சாராம். இது குனிந்த பின்பு அந்த சுக்ரீவன் சொல்றார், க்ஷமாபணம் க்ஷமாபணம் என்ன மன்னிச்சுடுங்கோ, அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி, மன்னிச்சுடுங்கோ, சைன்யத்தை கொடுக்குறேன். வடக்குக்கு இவா, தெற்குக்கு இவா, கிழக்குக்கு இவா, மேற்குக்கு இவான்னு தெற்குக்கு ஹனுமான வைக்கிறா, ஜாம்பவான வைக்கிறா, நளனை வைக்கிறா, நீலனை வைக்கிறா, அங்கதனை வைக்கிறா. இவாளெல்லாம் வச்சுட்டு தெற்கு பக்கமா அனுப்பணும். அவ அப்படி கர்நாடக பிராந்தியத்திலேந்து கிளம்பி வரா தமிழகத்துக்கு. எந்த பக்கம்? நீங்க ராமேஸ்வரம் பக்கம் திருப்புல்லானி பக்கம் போறக்கூடிய தமிழகத்துக்கு அல்ல, இன்னும் கீழே நீங்க போனேன்னா திருநெல்வேலி பக்கத்து கீழே போனேன்னா திருக்குறுங்குடிங்கிற மகேந்திரகிரி பர்வதத்துக்கிட்ட வரா. அங்கேருந்து பார்த்தா லங்கை தெரியும் போல இருக்கு, ஆனா இவளுக்கு லங்கைனே தெரியாதே. அப்பதான் ஜட்டாயுவினுடைய அண்ணா சம்பாதின்னு பேர். त्वद्वाता कर्णनोद्यत् गरुदुरुजव सम्पाति सम्पाति वाक्य प्रोत्तीर्णा नोतिनत्ति नगरी जनकजां वीक्षदत्वाङ्गुलीयं प्रत्युद्योध्यानमक्षक्षपण चणरणो षोडबन्धोदशास्यं दृष्ट्वा पृष्ट्वा च लङ्कां झटिति स हनुमान् मौलिरत्नं ददौतेन भट्टद्रीळ் श्रीमन् நாராயணியத்தில் தெரிவிக்கிறார். சம்பாதி சொல்றாராம், இங்கேருந்து 100 யோஜனை தள்ளி லங்கா இருக்கு. அவர் சொல்லியிருக்கார் லங்கால இருக்கும் இப்போ. அதனால 100 யோஜனை தள்ளி இருக்கு, யாரு பறந்து போறீங்களோ போங்கோன்னு விட்டார். அதுல ஒன்னு சொல்லிட்டு 10ன்னு, இன்னொன்னு சொல்லிட்டு 20ன்னு, கடைசியில அங்கதன் சொன்னார் நான் 100 பறப்பேனர் போனார். ஆனா வரத்துக்கு தெம்பு இருக்காதுன்னு விட்டார். அதனால எப்படி சுவாமி, இப்ப நம்மளே இங்கேருந்து பாரத தேசத்தை தெரிவிக்கணும்னா ஏதோ ஒரு காலிங்க ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லாட்டா இங்க ஒரு வைஃபைன்னு ஒண்ணு வந்தால்தான் அங்க இருக்கக்கூடிய அவர் வாட்ஸ்அப் அப்படின்னு அவர் கேட்பார் இல்லையா. அதனால அப்படி தெரிவிக்கிறதுக்கும் ஒரு சாதனம் வேணுமா இருக்கு. அங்கதன் வருவது எப்படி தெரியும்? அப்போதான் ரொம்ப பரம அந்த வினயத்தோடு ஹனுமான் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஹனுமாரை பார்த்து சொல்றார் ஜாம்பவான், அப்பா உன்னால் முடியும்னு சொன்ன உடனே அவர் சொல்றார் என்னால் முடியும், ராமபக்தியால் முடியும்னு சொல்லிட்டு வளர்ந்துட்டே போறார். அப்படியே மகேந்திரகிரி பர்வதத்திலேருந்து ஏறி குதிக்கிறார், அப்படியே பறக்கிறார். மைனாகம்ங்கிற பர்வதத்தை தாண்டார், சுரசாங்கிற நாகமாதாவை கடக்கிறார், சிம்ஹிகாங்கிற ராட்சசியை தாண்டார், உள்ளவரர் லங்காப்பட்டினத்துக்குள் பிரவேசம். லங்கினி என்பவள் நிற்கின்றாள், அவளுக்கு ஒரு குட்டு விடுறார், அவளோ கந்தர்வ ஸ்திரீயாய் போயிடுறா. உள்ளவரர் அப்படியே தேடுறார், ஆச்சரியமான ஊரா இருக்கே, இவ்வளவு அழகான ஊரா இருக்கே, இவ்வளவு சுத்தமா இருக்கே, ஒரு வண்டி இன்னொரு வண்டிக்கு முன்னாடி போகாமல் இருக்கே, அப்படி பின்னாடி போறதே அப்படின்லாம் அவர் வியந்து போயிருக்கார் இல்லையா. அப்படியெல்லாம் வியந்து போற சமயத்துலதான் ஒரு வீடா பார்த்துன்னு வரார். கடைசியில ராவணன் அந்தப்புரத்துக்கு போறார். ராவணன் பக்கத்துல அழகான ஒரு ஸ்திரீ ஆபரணங்கள் தரித்து படுத்துள்ளாள். இவள்தான் சீதையோ என்று நினைத்து வால் எடுத்து முத்தம் கொடுக்கிறார். ஆஸ்போட்டயாமாசு சுச்சும்ப புச்சம் அனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோஹம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். பிரகிருதிம் கபீனாம், கபி குரங்கின் நேச்சர், பிரகிருதி என்னங்கிறத எக்ஸிபிட் பண்ற. ஆனோடதான் தெரியுது ராமபத்னி லோகத்துக்கே மாதா. அவள் போய் ராவணன் பக்கத்துல படுத்துட்டு போலோ, முட்டாள் முட்டாள், நவவியாக்கரணங்கள் படிச்சுட்டு இப்படியெல்லாம் குதர்க்கமா புத்தி போறதேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறார். ராவணனின் மடப்பள்ளிக்குள்ள போறார். மடப்பள்ளிக்குட்ட போனா வானராணாம் மகிஷானாம் ச மயூராணாம் ச பாகஷா எதெல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கிற. அதனால்தான் இங்க வரும்போது தெளிவு பண்றவாளை கூட்டுன்னு வந்துட்டோம். அதனால எருமை, அப்புறம் எதெல்லாம் நீங்க நினைச்சுன்னு கேளோ, என்னெல்லாம் மிருகங்கள் பார்ப்பேளோ, ஊழ்வன திரிப்பன பரப்பன எல்லாம் அவ்விடத்தில் சமைக்கப்பட்டுள்ளது. உடனே அடுத்த கேள்வி வரும், ராவணன் சாப்பிட்டுருப்பான். அதெல்லாம் நமக்கு சொல்லலை வால்மீகி, அவரை கேட்டாதான் தெரியும். அதனால இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. சீதை எங்கேயாவது அண்டாங்குண்டாங்குள்ள மறைச்சு வச்சிருக்காளா? ஏன்னா அண்டாங்குள்ள போறதுக்கான இடையழகு அவகிட்ட இருக்கு. இப்ப நம்ம அண்டா மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுங்கோ, உள்ள போக முடியாது. அவ அண்டாக்குள்ள போற மாதிரி இருக்கா பாருங்க, கம்ப்ரெசபிள். அதனால தேடி பார்த்தார், கிடைக்கல. ஐயோ நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா அவள்லாம் அங்க இறந்து போயிடுவார்களே நினைக்கிறார். ஓ சீதை கிட்ட சரணாகதி பண்றார். அம்மா உன் திருவடியில் வணங்குகின்றேன்
அப்படிதான் எல்லாரும் நிறைய ஊர்ல சொல்ல வேண்டியதா இருக்கு. அம்மா உன்னை வணங்குகின்றேன்னு சொன்னாதான் காரியம் நடக்கும். அதனால அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல அழகான அசோக வனிகா சீதா, அழகான ஒரு வாட்டிகை தெரிகின்றது. அந்த வாட்டிகைக்குள்ள போறார். எப்படி போறார்? நம்ம இப்போ நடந்து போவோம். எப்பவுமே நீங்க ஹனுமார் இடத்துல யோசிக்கணும். ஒரு மரமா தாவறார். கடைசியா ஒரு மரத்துக்கு வந்து சேர்றார். சிம்ஷுபா அப்படின்னு அந்த விரக்ஷத்து பேரு. அந்த விரக்ஷத்தின் மேல இருக்கார். அம்மா சீதையை தெரிவளான்னு கேட்டா கீழே பாக்குறார். அவ்யக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம் பிராம்சு பிரதுக்தாம் இவ வர்ணரேகாம் ஏகஸ்ட ஹிருதயானூனம் ராமேவ அனுபஷ்யத்தின்னு ராமந்திக்கையே பார்த்து கொண்டிருக்கின்றாள் சீதை. அந்த சீதையை பார்த்து விட்டு இவள் தான் சீதை நினைக்கிற சமயம் கூட ராவணன் வரான். திருணம் அந்தரத்த கிருத்வா, புல்லை பிடுங்கி நடுவில் இடுகின்றாள் சீதை. ராவணன் 1.5 மாச கெடு கொடுத்துட்டு போறான். போன உடனே ராட்சசிகள்லாம் அவளை கொல்லணும்னு வரா. இது பிளேடு கண்ணாயிரம், கட்டிங் ரவி, சோடா பாட்டில் பக்ரி, இந்த மாதிரி 4-5 இருக்கு. அங்க ஏகாட்சியும் ஏககரணியும் சேன்னு வர்ணிக்கிறார். இவெல்லாம் வரா. அப்போ விபீஷணனின் பெண்ணாக இருக்கக்கூடிய திரிஜட்டா சொல்றா, இவகிட்ட விளையாடாத, இவ எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி, ராமன் ஜெயிச்சுட்டார், நம்மள ஒரு வழி பண்ணிடுவோம், சரணாகதி பண்ணுங்கிறார். அப்போ சீதா பிராட்டி, அப்படிதானே, ராமர் ஜெயிச்சுட்டார்னா நான் இவளெல்லாம் மன்னிச்சுடுவேன், இவா மேல தப்பே கிடையாதுங்கிறா. பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கஷ்டித் ந அபராத்தியதி. யாரு தப்பு பண்ணாம இருக்கா, நான் இவாளை மன்னிக்கிறேன்னு சொல்றா. ராமன் வருவரோ மாட்டாரோ, இன்னும் வராரான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீள கூந்தல், வேணின்னு பேரு கூந்தலுக்கு, ஜட்டைக்கு, அதை உடையவள் தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சிம்சுபா விரக்ஷத்துல போட்டு அப்படியே அந்த கல்லுலேருந்து காலை எடுக்கணும், தூக்குல தொங்கணும். அப்போ ஹனுமார் மேல உட்கார்ந்து இருக்கார். என்ன சொல்றதுன்னு தெரியல. ராமன் இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதா. அவளுக்கு தோன்றது, லங்கையில ராம பிரபாவம் யாரு சொல்றா, முழுக்க கேட்கலாமேன்னு கேட்டு இருக்கா. அவர் சொல்றார், ராமன் இருந்தார், சீதையை மணந்தார், சீதையோடு வந்தார், சீதையை தொலைச்சுட்டார், சீதையை தொலைச்சுட்டோமேன்னு அழுதுந்தார். அப்போ ஹனுமான் ஒரு குரங்க பார்த்தார். அந்த ஹனுமான் சீதையை பார்ப்பதற்காக கடலை கடந்து லங்கா வந்தது. லங்கையில அசோகவனத்துக்கு வந்தது. அசோகவனத்துல சிம்சுபா விரக்ஷத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்துட்டே இப்ப சீதையை பார்த்துட்டு இருக்குன்னு. சீதை மேல பார்த்துட்டா. ததர்ஷ ஹனுமான், பார்த்தாள் ஹனுமானை. ஹனுமானை பார்த்து விட்டு, நீ யார், நான் முன்னாடி ராவணனை கேட்காதனால தானே இத்தனை குறை, நீ யாருன்னு கேட்டார். இல்லம்மா, நான் ராமனுடைய தூதுவன்னு சொன்னார். அப்போதுதான் நீ வந்ததற்கு காரணம் அடையாளம் இருக்கின்றதா. கனையாழியை கொடுக்கிறார். அம்மா உம்மை பார்த்ததுக்கு அடையாளம் ஏதாவது கொடுங்கோங்கிறார். சூடாமணியை கொடுக்குறா. கொடுத்துட்டு காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்றா. ஹனுமார், அம்மா ரொம்ப நன்னா இருக்கு, நான் உங்களை கூட்டுன்னு போயிடுறேனேங்கிறார். அப்பா, நீ என்னை கூட்டுன்னு போனியான நாளைக்கு எல்லாரும் சொல்லுவா, சீதைய பாரத தேசத்திலேருந்து லங்கைக்கு ஒரு அரக்கன் கொண்டு வந்தான், லங்கையிலேருந்து பாரத தேசத்துக்கு ஒரு குரக்கம் கூட்டுன்னு போச்சு. ராமனுக்கு வேலையே இல்லை, அப்புறம் என்ன ராமாயணம். அதனால் அவர் வரட்டும், என்னை கூட்டுன்னு போட்டான். ஆனால் 1 மாசம் தான் நான் அவருக்கு நேரம் கொடுக்குறேன், வரலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு அவர் வேண்டவே வேண்டாம், நான் என்ன கொன்னுடுவேன்னு விட்டா, வதைப்பேன்னு விட்டா. கவலையே படாதீங்கோமான்னு சொல்லிட்டு போறார். அப்பதான் அக்ஷகுமாரனை கொல்றார். இந்திரஜித்தால் அகப்படுறார். வாலில் நெருப்பை வைக்கிறா. நெருப்பு வச்சோன்னா அவ அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, என்ன கிடைக்கிறதோ 4 பேருக்கு கொடுன்னா. அப்படியே லங்கையிலெல்லாம் நெருப்பை நன்னா வச்சுட்டோ இல்லையா, எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறார். 5 ஒன்று பெற்றான், 5 ஒன்றை தாவி, 5 ஒன்றை 6ஆக 6 உயிர்க்காக ஏகி. அதை 6 சொல்லலாம், 6 உயிர்னு சொல்லலாம். 6 உயிர்க்காக ஏகி 5 ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் 5 ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான்னு. அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரசிருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானன்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரே சூர்ணிக்கையில சுந்தரகாண்டத்தின் சாரத்தை கொண்டு நிறுத்துறார். சங்கல்ப சூரியோதயத்துல சொல்றார், ஏன் ஹனுமார் வரணும்னு. பாரதம் தான் வைகுண்டமாம், லங்கை தான் லீலா விபூதியா இருக்கக்கூடிய பூலோகமாம், நடுவில் இருக்கக்கூடியது தான் அந்த சாகரமாம். அந்த வைகுண்டத்துல ராமனை விட்டு, பெருமாளை விட்டு ஒரு ஜீவாத்மாங்கிற சீதை சம்சாரம்ங்கிற சாகரத்தை தாண்டி லங்கைன்னு சொல்லக்கூடிய தேகத்துக்குள்ள வந்து சேர்ந்துதான். லங்கைங்கிறது தான் உடம்பு. உடம்ப படுத்துறது எது பாருங்கோ. 1.25 மணி நேரத்துக்கு மேல உபன்யாசம் சொன்னா கொஞ்சம் பசிக்கிறது, ஒரு இந்திரியம் நம்ம தாக்குறது. பசிப்பதற்கு காரணம் என், உள்ள ஏதோ ஒரு ஜாட்டராகினி இருக்கு, அதுக்கு கையால சாப்பிட வேண்டியதா இருக்கு. வாசனை இருந்துதானே மூக்கு நன்னா கேட்கறது, கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கான்னு நாக்கு பாக்குறது, எதையோ வறுக்கிறான்னு காது கேட்கறது, எதையோ கொண்டு வராளேன்னு கண்ணை பாக்குறது. இந்த மாதிரி பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5 இதுதான் படுத்துறது. இந்த 5 தான் 10.
10 தலையோடு கூடிய ராவணன் தானே சீதையை படுத்துறான். அதனால இந்த லங்கைங்கிற உடம்புல சீதைங்கிற ஜீவாத்மாவை அந்த 10 தலையோடு இந்திரியத்துக்கு சமமா இருக்கக்கூடிய ராவணன் படுத்த வைகுண்டமான பாரத பிரதேசத்திலேந்து பரமாத்மாவான ராமனால் அனுப்பப்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான் இந்த தேகத்துக்கு சீதைக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி பிரபத்தியை பண்ணி வச்சு உனக்கு நிச்சயமா பெருமாள் காப்பாத்துவர் அப்படிங்கிற ஆஸ்வாசத்தை கொடுக்கறது தான் சுந்தர காண்டம்னு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல தர்போதக்ர தசேந்திரியான நமனஹா தத்தச்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனாம் அதிகதே தீனாம் தசாமாஸ்யதா அத்யத்வே ஹனுமத் சமேத குருணா பிரக்யாபிதார்த்தப் புமான் அங்காருத்த விதேகராஜ தனையான் நியாயேன லாலப்பியதேன்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஹனுமான் வரர் ராமரை பார்த்து சொல்றார், திருஷ்டா சீதா கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால். சாதாரண பெண்ணை பார்க்கல, கற்புக்கு 2 காலு 2 கை ஒரு திருமுகம் 2 கண்ணு ஒரு மூக்கு 2 காது ஒரு வாய் 32 பல்லு வச்சா சீதைன்னு வச்சுள்ளான். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால்னு சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், உன்குலம் உன்னதாக்கி உயர்பிறப்பு பிறப்பாய் தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணினி செய்வது எம்மோய் அப்படிங்கிறார் கம்பர். அப்பேற்பட்ட சீதையை பார்க்கிறார். ராமர் சொல்றார், கவலையப்பட வேண்டாம், சைன்யத்தை கூட்டுண்டு நேர லங்கைக்கு போய் போரிடலாம். அடுத்தா அந்த கட்டத்துல தான் சுவாமி தேசிகன் அழகான ஒரு காவியம் ஹம்ச சந்தேஷம் அப்படின்னு ஒரு காவியத்தை தெரிவிக்கிறார். இது எதுக்காகங்கிறதுக்கு 26 நிமிஷம் 34 வினாடி சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி ஹம்ச சந்தேஷம் வருது? ராமருக்கு உள்ளுக்குள்ள ஹனுமான் சொல்லியிருக்கான், சீதை தற்கொலை செய்வதற்கு முயன்றாள், ஒருவேளை நம்ம போர்த்துக்குள்ள ஏதாவது தவறான முடிவு எடுத்து விட்டால், அதனால ஒரு அன்னத்தை பார்த்தார், ஒரு ஹம்ச பறவையை பார்த்து சொல்றார், ஹனுமான் போயிட்டு வந்துட்டான், இப்ப ஆனா நீ மறுபடியும் சீதை கிட்ட போய் சொல்லு, ஹனுமான் போகும்போது எங்க சீதா இருக்காளேன்னே தெரியல, ஆனா இப்பதான் தெரிஞ்சு போயிடுத்தே எந்த தெரு எந்த பிராந்தியம் எந்த ஜில்லால இருக்கான்னு உனக்கு வழி சொல்லிடுறேன், நீ போய் சொல்லு, ராமன் உன்னையே நினைச்சுட்டு இருக்கார், சீதா உன்னை தேடி வருவர் அப்படின்னு போய் சொல்லுங்கிறார். ஹம்சத்தை பார்த்து சொல்லக்கூடிய கட்டம். இப்ப ஹம்சம் கேட்கும் இல்லையா எந்த வழியில போறதுன்னு, இப்ப போற வழியெல்லாம் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். அழகான காவியம்னா இதுதான். ஸ்ரீரங்கத்தை நீ பார்ப்ப, திருவள்ளரைய பார்ப்ப, காஞ்சிபுரத்தை பார்ப்ப, ஆந்திர பிரதேசத்தை பார்ப்ப, ஆந்திரா கர்நாடகா சங்கமம் மாறக்கூடிய இடத்துல பார்ப்ப, அங்க முழு தெலுங்கும் இருக்காது முழு கன்னடமும் இருக்காது. இப்போ நீங்க மலையாள தேசமும் தமிழ் தேசமும் சங்கமிக்கக்கூடிய இடத்த பார்த்தேன்னா, மலையாளத்துக்காராளுக்கு அவ தமிழ் பேசுறாப்புல இருக்கும், தமிழ்காராளுக்கு அவ மலையாளம் பேசுறாப்புல இருக்கும், ரெண்டும் கலந்து. அப்பேற்பட்ட இதெல்லாம் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் 750 வருஷங்களுக்கு முன்னாடி. வெங்கடாத்வரி கவி சொல்றார் லக்ஷ்மி சஹஸ்ரத்துல, ஆந்திர பிரதேசத்துல போனியான அழகிய தாயே உன் நாக்கெல்லாம் செவந்து போயிடும், ஏன்னா அவ்வளவு மிளகா தீட்டுறாங்கிறார் ஒரு ஸ்லோகத்துல. பாருங்க, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஆவக்காவோ கோங்கூராவோ இல்ல, காலத்திலேருந்தே இருக்கு இந்த மரவெல்லாம். அதனால இதெல்லாம் சொல்லிட்டு வர என்னங்கிறத அனுபவிப்போம். இது அனுபவிக்கும் போதே நமக்கு போற வழியும் தெரியும். இப்ப நம்ம வந்த வழி இருக்கு இல்லையா, அதுதான் ஹம்சத்துக்கிட்ட வர்ணிக்கிறார். இப்போ அது பறவை தானாக பறந்து செல்லும், ஆனா நம்மளை சுமந்து வருவதற்கு ஒரு பறவை தேவை இருக்கு இல்லையா, அதனால பறவை மாதிரி தானே அதுவும் இருக்கு. அதனால அது செயற்கை பறவை, இது இயற்கை பறவை. அது கேள்வி கேட்காது, இது கேள்வி கேட்கும். அதனால கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாப்புல வச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு ஹம்ச சந்தேஷ உபன்யாசங்கள்லாம் நீங்க அடிக்கடி கேட்க முடியாது. திருப்பி திருப்பி ராமாயணம் பாகவதம் இதே தான் கேட்டுட்டு இருப்பேன். அதனால இதை கேளுங்கோ. இன்னைக்கு புஸ்தகம் எடுத்துன்னு வந்தவா தேவையில்லை, நாளைக்கு இருக்கவா எடுத்துன்னு வாங்க. கொஞ்சம் எழுதுற பழக்கம் வச்சுட்டாத எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மெமரி செல்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு த டச் ஆஃப் த பென் இருக்கணும், அப்பதான் ஆக்டிவேட் ஆகும். இல்லை சுவாமி நான்லாம் அப்படியே கூறத்தாழ்வான் மாதிரி ஏகசந்தாகிராகி ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா இருப்பேன்னா, ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகள் வச்சார், 75ஆவதா நீங்க இருக்கலாம், 12 ஆழ்வார்கள் இது வரைக்கும் இருக்கா, 13ஆவதா உங்களுக்கு அத்தியனோத்சவத்துல திருவிக்கிரகம் வைக்கலாம். அதனால முதல் ஸ்லோகம், வம்சே ஜாதஹ சவிது அனகே மானயன் மானுஷத்வம் தேவ ஸ்ரீமான் ஜனகதனயேன் வைஷணே ஜாகருகஹ பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தஸ்ஸ காமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் விபாதம் விஷேஹே. சந்திரவம்சத்தில் வந்தவள் சீதா. அப்பேற்பட்ட சீதையை பார்த்துவிட்டு வந்த அந்த ஹனுமான் அஞ்சனாவின் பிள்ளை, ஜனகனின் குமாரத்தியை ஜானகியை
பார்த்து விட்டு வந்த அந்த அஞ்சனாவின் பிள்ளையான ஆஞ்சநேயன் என்கிட்ட சொல்லி வச்சிருக்கான் சீதையை பார்த்துட்டேன்னு. ஆனா அவளை பார்த்ததுன்னு சொன்னாலும் எனக்கு ஆஸ்வாசம் அடையல. என்னமோ எனக்கு உடம்பெல்லாம் தவிக்கிறது. நான் ராமச்சந்திரன் சூரிய குலத்தில் வந்தவன். சூரியன் எல்லாத்துக்கும் வெப்பம் கொடுக்கும். ஆனா எனக்கே உள்ள உஷ்ணமா இருக்கு. ஏன்னா சீதை என்ன பண்ணிட்டு இருப்பாளோ அப்படிங்கிற நினைப்பு எனக்கு இருக்குன்னு ராமர் சொல்றாப்புல ஒரு ஸ்லோகம். ராமர் அப்படியே வருத்தப்படுறான். ஐயோ சீதை எப்படி இருப்பாளோ, என்ன பண்ணிருப்பாளோ, அப்படியே அந்த தவிப்புல இருக்கார். அப்பதான் 2வது ஸ்லோகம் எடுக்கிறார். கால்யே சேனாம் கபிகுலபதேஹே தூர்ணமத்யோஜயிஷ்யன் தூரீபாவா ஜனகதுஹிதுர் தூயமானாந்தராத்மா கிரீடாகேலம் கமல சரசி க்வாபி காலோபயாதம் ராகாச்சந்த த்யுதி சஹச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ. ஐயோ கபிகுலபதியா இருக்கக்கூடியவன் சொல்லி வச்சானே, ஹனுமான் வந்து சொல்லி வச்சானே சீதைய பார்த்தேன்னு, அவ என்ன பண்ணிட்டு இருப்பாளோ அப்படின்னு காலங்கார்த்தால ஒரு 3 மணிக்கு முந்தின நாள் ஹனுமார் கிட்ட கேட்டுட்டார். இப்ப கார்த்தால 3 மணிக்கு நடந்து போறார். அப்பதான் பம்பா சரஸ்ல ஒரு ராஜஹம்சம் தெரியுது. ஹம்சப்பறவை எதுன்னு கேட்டா சட்டுன்னு இப்ப சொல்ல முடியாது. சில பேர் சொல்றா நீ ஸ்வான்னு சொல்றியே அதுதான் ஹம்சம்ங்கிறா. அது மாதிரி இருந்திருக்கலாமே ஒழிய எது ஹம்சம்னு சொல்ல முடியல. பல பேர் என்ன சொல்றான்னா இதிகாசத்துல இது ஒரு இமேஜினரி பேர்ட், மிஸ்டிக் பேர்ட் அப்படிங்கிறா. இருந்திருக்கும், இக்காலத்துல இல்லாமல் இருக்கலாம். நீங்க ஒண்ணு பாருங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு வீடா குருவிகள் நிறைய இருக்கும். இப்போ இன்னொரு 20 வருஷம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ. இப்போ 2000 இப்போ 16ல இருக்கும். 2040 வரும்போது அவ சொல்லுவா அந்த காலத்துல குருவிகள் பத்தி பேசுறா, அது இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு ஒரு பட்சியை பத்தி சொல்றாம்பா. இருந்திருக்கு, நம்மளுடைய ஆச்சரியமான கைங்கரியத்தால அதெல்லாம் போயிடுது இல்லையா. அதனால எதுவுமே எக்ஸ்டிங்க்ட்ங்கிறது என்னன்னா இருந்தது, அது ஒரு காலத்துல என்டேஞ்சர் ஆயிடுது. என்டேஞ்சர்ட்னா அது கொன்னு இப்பெல்லாம் போலார் பேர் எல்லாம் சொல்றா பாருங்க என்டேஞ்சர்ட் அப்படின்ட்டு. பிற்காலத்துல அது எக்ஸ்டிங்க்டா போயிடும். எக்ஸிஸ்டிங், என்டேஞ்சர்ட், எக்ஸ்டிங்க்ட். அதனால எக்ஸ்டிங்க்ட்ல இருக்கு இந்த ஹம்சம். அதுலயும் ராஜஹம்சம்னு பேர். ஹம்சப்பறவைக்கே ரொம்ப அழகு எதுன்னா பாலையும் தண்ணீரையும் பிரித்து காட்டுமா. அது எப்படி சுவாமி அப்படிலாம் பிரிக்க முடியும்னா கெமிஸ்ட்ரி படி எப்படின்னா நீங்க கொலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா 2 இப்போ சாலிட் இன் சாலிட் இருக்க முடியும், சாலிட் இன் லிக்விட் இருக்க முடியும், சாலிட் இன் கேஸ் இருக்க முடியும். நீங்க அப்படியே வச்சுருவாங்க லிக்விட் இன் லிக்விட், லிக்விட் இன் சாலிட், லிக்விட் இன் கேஸ், கேஸ் இன் சாலிட், கேஸ் இன் லிக்விட், கேஸ் இன் கேஸ் அப்படி வைக்கலாம். இப்போ இந்த நீங்க டெல்லி பக்கம்லாம் போனேன்னா அவ சொல்றா ரொம்ப ஸ்மாக் இருக்குங்கிறா. ஸ்மாக்னா என்னன்னா இந்த வெஹிக்கல், இந்த வண்டிகள்லேருந்து வரக்கூடிய பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் அப்படியே போய் காத்துல கலந்து சாலிட் இன் கேஸ், அதுதான் ஸ்மோக்ல அது ஃபாகோட கலந்து ஸ்மாக் அப்படின்னு ஆயிடுது. இப்போ பால் எடுத்துட்டேன்னா அது ஒரு லிக்விட், வாட்டர் எடுத்துட்டேன்னா லிக்விட். பாலையும் வாட்டரையும் கலந்துட்டேன்னு வச்சுக்கோ, தண்ணீரையும் பாலையும் கலந்தால் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் சாமர்த்தியமா நம்ம கலந்து தந்துடுறான். நீ எப்ப இப்படி பிரிப்ப பார்க்கலாம் அப்படிங்கிறான். அதனால கலந்து தந்துடுறான். ஒருத்தர் சொன்னார் ஹம்சம் பிரித்து காட்டுமே, ஹம்சப்பறவையை கொண்டு வைத்தால் நம்ம வின் பால் அல்லது நந்தினி இல்லாட்ட ஹெரிட்டேஜ் பரம்பரையா வருதுதானே ஹெரிட்டேஜ், இல்லாட்ட திருமலா, இல்லாட்ட கோகுலம், இல்லாட்ட கௌமா மில்மா, அப்புறம் வேற என்ன உங்க இது பம்பாயில எல்லாம் கோகுலம் தானே, நம்ம கோகுலம் இதெல்லாம் இந்த பாலெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி இப்ப பிரிச்சு காமிக்குமான்னு கேட்டா பால் அதனுள் கலந்திருந்தால் பிரித்து காட்டும், வெறும் தண்ணீராக இருந்தால் காண்பிக்காது. அது வெள்ளை தண்ணீராக இருந்தால் வெண்மையை எப்படி பிரிக்கும்? அதனால வெண்மையை பிரிக்க முடியாது. அப்பேற்பட்டது ஹம்சம். அந்த ஹம்ச கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் ராஜஹம்சம், ராணி ஹம்சம். இந்த ராஜஹம்சம் எப்படின்னா விழுவிழேர்னு இருக்கும், இன்னும் ராகாச்சந்திர அப்படியே அந்த புதுசா முழு நிலா, அந்த நிலாவின் வெண்மை அந்த ஹம்சத்துக்கிட்ட இருக்கும். ஆனா அதனுடைய மூக்கு அதனுடைய கால் மட்டும் செக்கச்சதேல்னு இருக்கும், நன்னா அந்த வெள்ளை. நீங்க பங்கால் பக்கம் போனேன்னா அந்த பூஜா, துர்கா பூஜான்னு பண்ணுவா. அப்போ அவ ஒரு ஆடை உடுத்திப்பா, வெள்ளை புடவை, கீழே பார்த்தேன்னா செக்கச்சவேல்னு ஒரு பார்டர் இருக்கும். அது போல இருக்குமாம் ராஜஹம்சம். அது சொல்றார், என்ன அழகா சொல்றார், ராகாச்சந்த த்யுதி சஹச்சரம் ராஜஹம்சம் ததர்ஷ. ராஜஹம்சத்தை பார்க்கறாராம் அந்த ராமன். பார்த்து விட்டு இது கிட்ட சொல்லலாமோ அப்படின்னு நினைக்கிறார். அப்பதான் ராமன் ராஜஹம்சத்தை பார்த்து விட்டு அவர் நிலை என்னன்னு சொல்றார் தேசிகன். தஸ்மின் சீதா கதி மனுகதே தத்துகூலாங்கமூர்த்தௌ
தன்மஞ்சீர பிரதிமனினதே ன்யஸ்த நிஷ்பந்த திருஷ்டி வீரஸ்சேதோ விலயமகமத் மாயதாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ. அதாவது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பாருங்கோ. ஒரு ஹம்சம் போகுது. இப்ப ராஜஹம்சத்தை பார்த்துட்டு எதுக்கு பத்னியை ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா ராஜஹம்சமும் பத்னியும் ஒன்னான்னு கேட்டா என்ன அழகா சொல்ற பாருங்க. ஒண்ணுமே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வள்ளுன்னு நாயை பார்க்கறோம். பார்த்த உடனே நமக்கு சொந்தக்காரா யாரா ஞாபகம் வரான்னு வச்சுங்கோ. அர்த்தம் என்ன? இதுவும் கொலைக்கிறது, அவளும் பேசுறாப்புல கொலைப்பான்னு அர்த்தம். எப்பவுமே குணத்தை வச்சுதான் நம்ம கம்பேரே பண்ணுவோம் பாருங்க. இப்ப நம்ம ஒரு வீடை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ, இதே மாதிரி இப்ப இந்த ஊருக்கு வந்தவா பல பேர் சொல்றா கேரளத்து மாதிரியே இருக்கே. ஏன்னா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் இதெல்லாம் பார்த்தா, அந்த பேக் வாட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா கேரளத்து ஞாபகம் வருது. இப்போ ஹம்சத்தை பார்த்து இதுக்கு சீதா பிராட்டி ஞாபகம் வரணும். அதுக்குதான் அழகா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். தேசிகன் மாதிரி யாரு இருக்கா சொல்றதுக்கு? 3 விஷயங்கள் சொல்றார். அந்த ராஜஹம்சம் நடந்து போகுமா. அன்னம்னு பேர் அதுக்கு தமிழ்ல. பொதுவா சொல்லும் போது அன்ன நடையாள் அப்படின்னு தான் சொல்லுவா. அன்னம்னா நீங்க உடனே சாதம்னு வச்சுக்கப்படாது. நிறைய சாதம் சாப்பிட்டுட்டா நடக்கவே முடியாது. அன்ன நடையாள் எங்க? அன்னடையாள் நடக்கவே முடியாது. இது அன்னம்ங்கிற பறவை, அது நடையாள், அது நடந்து போனால். இது திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு ஆச்சாரியன் ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, ராமரும் சீதையும் காட்டுக்கு வந்தா. காலங்கார்த்தால உபன்யாசம் கேட்கறது ஆச்சரியம். ஆனா கொஞ்சம் தூங்காம இருந்து இங்க வந்தா அதையும் பிடிச்சுக்கலாம். பாக்கி கொஞ்சம் எழுந்த உடனே அப்படி சுவாமி நன்னா சாதிச்சீர், நல்ல ஒரு யோக நித்ரையில சென்று அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் நம்மளை கெட்டிப்படுத்தின்னு உட்காந்துக்கணும் இல்லையா? அப்படியே அவர் சொல்லிட்டு இருக்கார், ஒரே குரல்ல வேற சொல்லிட்டு இருக்கார், பாட்டும் நடுவில் பாட மாட்டேங்கிறாருன்னு அப்படியே ஈடுபட்டுன்னு வச்சுங்கோ. ஏன்னா இங்க விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் நான் இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால அன்னநடையாள் திருக்குடந்தை ஆண்டவன் வர்ணிப்பர். காட்டுக்கு ராமரும் சீதையும் சென்றார்கள். 2 பேரும் ஒரு நடை மேற்கொண்டார்கள். லக்ஷ்மணன் ஒரு வேலையும் வாழ பார்க்கவே விட மாட்டான். அப்ப என்னவோ ராமர் சென்றார் காட்டுக்கு, கஷ்டப்பட்டாருமோ. இங்க பாருங்க, 8 நாள் யாத்திரைக்கு வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 3 வேளை, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை சாப்பாடு. அது எது இருக்கோ இல்லையோ அது நமக்கு அது உண்டு. அதனால 8 × 3 24 வந்துடுறதா. 24 வேளை தளிகையே பண்ண வேண்டாம்னா எவ்வளவு ஒரு ஆஸ்வாசம் பாருங்க. அதை திருத்தி இப்போ அந்த அனுபவமே அதுதான் யாத்திரையில. இப்ப நீங்க ஆத்துக்கு போனோடனே வந்துடுது, மறுபடியும் இதே தான் என் ரூடியா போயிடுத்துன்னு சொல்வேன். அந்த மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் ஒரு வேலை கிடையாது. எல்லாம் லக்ஷ்மணன் பார்த்துருவார். துவைச்சு போடுறதா போட்டுருவார், தளிகை பண்ணணுமா பண்ணி வச்சிருவார், பாத்திரம் தேய்க்கணுமா தேய்ச்சி வச்சிருவார், செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாசனம் இட வேண்டுமா அதெல்லாம் செய்து வச்சிருவார். இவ என்னன்னா, இது நடந்ததா அது நடந்ததான்னு கேட்கணும், அவ்வளவுதான். சப்ராத்து சரணௌகாடம் நிவீட்ய ரகுநந்தன சீதாம் உவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாவிரதம்னு ஆச்சரியமா ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்லோகம். அப்பேற்பட்ட அந்த ராமன் திடீர்னு சிரிக்கிறார். சீதைக்கு கிளுக்கிழு எதுக்கு இவ சிரிக்கிறார்? கொஞ்ச நாள் யாருன்னா அவ சிரிக்கிறா. ராமருக்கு எதுக்கு இப்ப நம்ம சிரிச்சோங்கிறதுக்காக இவ சிரிக்கிறாளா தெரியல. அதனால ராமர் கேட்டார், சீதை நீ எதுக்கு சிரித்தாய்? சீதை கேட்கிறா, நீங்க முதல்ல சொல்லுங்க, நீங்க எதுக்கு சிரிச்சேள்? இல்ல, ஒரு அன்னப்பறவை நீ நடந்து வரக்கூடிய அழகை பார்த்து விட்டு நினைத்தது போல் நாம் நடை பயிலலாமே என்று நினைத்தது. ஆனா அதால ஒன்ன மாதிரி அழகா நடக்க தெரியல. வெட்கத்துல தலையை குனிஞ்சுட்டு போறத நான் பார்த்துட்டு சிரிச்சேன் சீதையன்னர். நான் எதுக்கு சிரிச்சேன் தெரியுமா ராமா? உன் அழகான கஜகதியை பார்த்துட்டு ஒரு ஆனை நடந்து போறத பார்த்தது. ஆனை நீ நடந்து போகிற அழகு தன்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தது, வரல. அதனால யானை வெட்கத்தால தலை குனிஞ்சுன்னு நடந்து போச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆனைக்கு வெக்கமெல்லாம் வந்துதானே எப்படி இருக்கும்? யோசிச்சே பார்க்க முடியாது. இந்த வெட்கம் வந்தால் கீழே மணலை இட்டு கோலம் போடுவா. இப்போ யானை அந்த மாதிரி காலால கோலம் எல்லாம் போட்டுதான் இவ்வளவு பெரிய கோலமா இருக்கும் அது முதல்ல. அதனால அது வெட்கத்தால போச்சு. அர்த்தம் என்னன்னா, ராமனின் அழகே நடையழகே தனி, சீதையின் நடையழகே தனி. அப்பேற்பட்ட நடையழகு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். திருநரையூர், அதற்கு நாச்சியார் கோயில் என்ன சம்பிரதாயத்துல பேர். சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல திருக்குடந்தைங்கிற கும்பகோணத்தை சுத்தி உள்ள ஸ்தலங்களில் ஒன்னும். ஆச்சரியமான பெருமாள் ஸ்ரீனிவாசன் நரையூர் நின்ன நம்பி. தாயாருக்கு வெஞ்சுளவல்லின்னு பேரு. பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன், பிரம்மா 4 பேரோட இந்த குடும்ப புகைப்படம்னு பல பேர் போட்டு வச்சிருப்பா. போனேன்னா இதுதான் என் பொண்ணு, மாட்டு பொண்ணு. ஏன்னா அவ வருதே ரொம்ப அபூர்வம் ஆத்துக்கு. அதனால புகைப்படத்துல பார்த்தாதான் உண்டு. அதனால பார்த்துக்கோங்க சுவாமி, இவ புகைப்படத்துக்காக வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டா அப்படின்னு காமிச்சுக்கணும் பாருங்க. குடும்ப புகைப்படம்
இந்த புகைப்படம் எதுக்கு பேர் வந்து தெரியுமோ, அந்த காலத்துலலாம் இந்த வெளிச்சம் போட்டு தான் எடுப்பா. அப்போ பட்டார்னு வெடிக்கும், அப்போ புகையா வரும். அந்த புகையின் போது எடுக்கக்கூடிய படம் புகைப்படம். அதனால அந்த புகைப்படம் எடுத்த போது இருந்தது இது. படத்தோட இருப்பா. அந்த இடத்துல அன்னங்கள்லாம் நடக்கிறதா திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இப்போ திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு கேள்வி, அன்னங்கள் எதை பார்த்துட்டு நடக்கிறது? யாரையோ பின்தொடர்ந்து போறாப்புல தெரியறதேன்னார். அப்பதான் பார்த்தால் தெரியறது, திருநறையூர் நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய பெண்கள் நடந்து போகக்கூடிய அழகை பார்த்துட்டு பின்னாடி இதெல்லாம் தொடர்ந்து போறதான். இவாள மாதிரி நடக்கலாமா? சோழ தேசத்து பெண்கள் அவ்வளவு அழகா நடப்பாளாம். தேசிகன் இன்னொரு இடத்துல தெரிவிக்கிறார், சோழ தேசத்து பெண்ணுக்கு கோபம் வந்து கொடுத்தானே அவ வார்த்தையால் அடிப்பலாம் போட்டு. குப்பியத்து சோழிங்கிறார். சோழன் ராஜா, சோழி சோழ தேசத்து பெண், குப்பியத்து சோழி. கோபம் வந்த ஒரு சோழ தேசத்து பெண் வார்த்தையால் எப்படி சுழட்டி அடிப்படோ அந்த மாதிரி ரங்கநாதருடைய கூந்தலும் சுருண்டு இருக்கான். குப்பியத்து சோழி வச்சன குட்டிலைஹி குந்தலைஹி சிஷ்டமூலேன்னு எடுக்கிறார் பகவத் தியான சோபானத்துல. ஆச்சரியம். தேசிகன் மாதிரி சொல்லக்கூடிய உவமைகள் யார்கிட்ட இருக்கும் பாருங்க. இனிமே உங்களுக்கு அந்த திருமுடி மறக்கவே மறக்காது. ஏன்னா நம்மளே கிட்டத்தட்ட குப்பிய சோழியா தான் இருக்கும். அதனால குப்பியத்து சோழியா இருக்கக்கூடிய வாழ்க்கை குந்தலம் ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட அந்த அன்னநடையை பார்த்து சீதையின் ஞாபகம் வந்துதான் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அன்னம் நடந்து செல்லும் போது ஒரு துவனி எழுப்புறது இல்லையா, அன்னபக்ஷியின் துவனி. அதை பார்த்து விட்டு சீதையின் கால்கள்ல இருக்கக்கூடிய நூபுரத்தின் துவனி கேட்டதாம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலேன்னு இருக்கு இல்லையா. அர்த்தம் என்ன தெரியுமோ, இந்த கால சிலம்புல என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்துல ஒரு ஓட்டை வச்சிருப்பா. அந்த ஓட்டை வழியா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குண்டு வெளியில வரவே வராது. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். கர்நாடகத்துல கொள்ளேகால் பக்கத்துல சத்யாகாலம் அப்படின்னு ஒரு இடம். அந்த ஸ்தலத்துல தான் சுவாமி வேதாந்த தேசிகன் 20 ஆண்டுகள் துருஷ்கர்கள் காலம் படையெடுப்பின் போது இருந்தார். கோட்டை வரதராஜர் கோவில்னு உண்டு. அந்த கோவில்ல தாயார் பெருந்தேவி தாயார் சன்னதியில போய் நீங்க பாருங்கோ, அந்த பட்டர் கிட்ட சொல்லுங்கோ, அவர் கவச்சத்தை கழட்டுவர். மூலவர் கையில கல்லுல வளையல், அது நீங்க வெளில எடுக்கவே முடியாது. ஆனா இப்படியும் அப்படியும் ஓடும். யாராவது உள்ள போட்டிருக்கணும் இல்லையா. எப்பவுமே நீங்க பாருங்கோ, வளையல் வந்து உள்ள போடுறாப்புல இருக்கும். கையளவை விட வளையல் ஜாஸ்தியா இருக்கணும். போட்டுனுட்டு பெருத்தாதான் கஷ்டம். இப்போ லக்ஷ்மி சஹஸ்ரத்துல தெரிவிக்கிற பத்மாவதி தாயார முதல் இரவு அன்னைக்கு அலங்காரம் பண்ணி தோழிகள்லாம் உள்ள அனுப்பிச்சாலாம். ஸ்ரீனிவாச பெருமாள் அவ கையை தொட்ட உடனே வளையல் துவனி கேட்கும்னு நினைச்சாலாம். கேட்கவே இல்லையா. ஒருவேளை பெருமாளுக்கு தாயார் மேல கோபமோ நினைச்சார். இல்லையா. அர்த்தம் சொல்றார் வெங்கடாத்வரி. உள்ள போனோம்னா தாயாரை கட்டி பிடிச்சுட்டாராம் பெருமாள். சந்தோஷத்துல அந்த சந்தோஷத்துல பெருத்து போயிட்டாளாம். பெருத்து போனதுனால வளையலுக்கும் இவளுக்கும் இடவேளியே இல்லையா. அதனால அது குலுங்கவே இல்லைன்னு விட்டார். அதனால அப்பேற்பட்ட வளையல் வெளியில வராம இருக்கு. அந்த சலங்கையில இருக்கக்கூடிய மணியும் வெளில வராது. அது எப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய குண்டு இருக்கு இல்லையா, அது வெளியில வரல இல்லையா. அந்த மாதிரிங்கிற ஆண்டாள். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் எம்மேல் சிறுச்சிறுதே விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா திறந்து என்னை பார்க்க மாட்டியான்னு கேட்கிறா. அந்த நூபுர துவனி இந்த ஹம்சத்தின் துவனியில இருக்கான். ரெண்டாவது சொல்றார். மூணாவது, அது நல்லா அப்படியே வெள்ளேன்னு இருக்கு. அந்த வெள்ளையில கூட பளிச்சுன்னு வெள்ளை. இப்பெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறானே, இது புது ஆடையான்னு கேட்டா இல்லை பழைய ஆடை தான், துவைத்து வெண்மையாயிற்று அப்படின்னா சொல்றா பாருங்க. அந்த மாதிரி விளவிளேன்னு இருக்கான் அந்த அன்னம். அதை பார்த்து விட்டு சீதை அணியக்கூடிய வஸ்திரம் மாதிரி இருக்கான் அந்த வெண்மை. அதனால அதனுடைய வெண்மையை கண்டு ஆடை ஞாபகத்துக்கு வந்தது, குரலை கேட்டு நூபுரம் ஞாபகத்துக்கு வந்தது, அதனுடைய நடையை பார்த்து அவளடை ஞாபகத்துக்கு வந்தது. அதனால ஹம்சத்துக்கிட்ட சொன்னதா தேசிகன் வர்ணிக்கிறார். தஸ்மின் சீதாமதிக கதிமனுகதே தத்துகூலாங்கமூர்த்தௌ தன்மஞ்சீர பிரதிமனினதே ன்யஸ்த நிஷ்பந்த திருஷ்டிஹி வீரஸ்சேதோ விலயமகமத் மந்தயாத்மா முகூர்த்தம் சங்கே தீவிரம் பவதி சமயே சாசனம் மீனகேதோஹோ. மீனகேதோஹோனா மீன் கொடியன். மீன் கொடியன்னா யார் தெரியுமோ, இந்த மன்மதன் இருக்கான் பாருங்கோ, மன்மதனுக்கு மீன் கொடியன்னு பேர். இந்த அன்னத்தை பார்த்த உடனே சீதை ஞாபகம் வந்தது இல்லையா. மன்மதன் ராமனுடைய மனசுல போட்டு உரையாடின்னு இருக்கானா. அன்னைக்கு உன்னுடைய பேரனான சிவன் என்னை எரிக்கும் போது சும்மா தானே இருந்த, இன்னைக்கு உன்னை படுத்துறேன் பாருன்னு அனங்கனா இருக்கக்கூடிய மார ஜனகன் உள்ள அப்படியே போராடின்னு இருக்கானா. அதை பார்த்து விட்டு ராமர் சொல்றார், அன்னமே எப்பவுமே யார்கிட்டயாவது உபகாரம் வரணும்னு வச்சுக்கோ, அவளை நன்னா நம்ம புகழ்ந்து விட வேண்டும்.
நீங்கள் தானே வாங்கோ, உங்களால் தான் எல்லாம் நடந்தது, எனக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டா பண்ணுவார். வாங்கோ இதை பண்ணுங்கன்னா நம்ம வேலைக்காரனான்னு கேட்பார். ரொம்ப சாமர்த்தியம் என்னென்னா, நீங்கள் தானே வந்தே, ரொம்ப பாக்கியம் நீங்கள் வந்தது, அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போயிடுது, எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும்னா சொல்லுங்கோ அப்படின்பார். அதனால ராமருக்கு இந்த வார்த்தால ஜாலமெல்லாம் தெரியும். எப்போவுமே பேச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ, நீங்கள் உலகத்தையே ஜெயிக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட நாட்டின் தலைவர்கள் பாருங்கோ, அவள் எப்போவுமே பேச்சால தான் ஜெயிப்பா. நீங்கள் எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் எந்த இடத்துல போனால் தேர்தல் பிரச்சாரம் தான் சொல்கிறான் இல்லையா? பிரச்சாரம் செய்து சத்தியம் சத்தியம் சத்தியம்னு உட்கார்ந்து கொண்டே ஆட்சியை அமைக்கலாம் பாருங்க. அதெல்லாம் இதெல்லாம் வார்த்தா ஜாலம்னு பேர். ராமர் வர்ணிக்கிறார் அன்னத்தை பார்த்து, அன்னமே நீ எப்பேற்பட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்க தெரியுமோ? ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. சொல்கிறார், லப்தாஸ்வாசஹ கதமபி ததா லக்ஷ்மணஸ்யாக்ரஜன்மா. லக்ஷ்மணன் என்கிட்ட சொன்னான், கவலைப்படாத அண்ணா ராமானுட்டு, சந்தேஷேன பிரணய மகதா மைதிலீம் ஜீவைஷன்னு. ஆனா எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள மைதிலி மிதிலா நகரத்தை சேர்ந்தவள். ஏன்னா நாளைக்கு அவ அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும். அவர் கேட்பார், பெருசா வில்ல முறிக்கிற, உனக்கு வில் பவரே இல்லை என் பொண்ணை வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் என்ன நீ வில்ல முறிக்கிறதுக்கு? மைதிலீம் ஜீவைஷன்னு சக்ரே தஸ்மை சரசிஜதளைர் சோபசாராம் சபர்யாம் காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகः காமினம் தூதலாபः. என்ன அழகா சொல்றார் பாருங்கோ. அதாவது அன்னமே நீ எனக்கு தூதா போற. தூதுனா தெரியும் இல்லையா? மெசஞ்சர். தூது நீ சொல்லி வாராய் அப்படின்லாம் பாடல்கள்லாம் அநேகம் உண்டு. திருவாய்மொழியிலேயே பார்த்தேன்னா 1 திருவாய்மொழியில முதல் தூது விட்டார் நம்மாழ்வார். அம்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெம்சிரைய புல் உயர்த்தார்க்கு என் விடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையில் வன்வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. 4 தூது திருவாய்மொழியில. நாலதான் அழகியமணவாள பெருமாள் நாயனார் தூது 4க்கு விஷயம்னு எடுத்தார். 4 தூது. ஏன்? ஒரு மேகத்தை பார்த்து தூது விட்டான் ஒரு யக்ஷன். அதுதான் மேகதூதம்னு காளிதாசனுடைய கிரந்தத்துக்கு பேர். மேகதூதத்துல எப்படின்னா, அந்த கருத்த மேகங்கள் யானை மாதிரி இருக்கான். அந்த கருத்த மேகங்களை பார்த்து இந்த யக்ஷன் சொல்றான், யக்ஷினிய போய் நீ பாப்ப, சொல்லு என் காதலை. ஆண்டாள் கருத்த மேகத்தை பார்த்து சொன்னா, நீ வடக்கு திருவேங்கடம் பக்கமா தானே போற, விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. அந்த மேகங்களே போய் என் திருவேங்கடமுடையான் கிட்ட போய் சொல்லுங்கோ. அவரும் கண்ணங்கரையில்னு இருக்கார், நீங்களும் கண்ணங்கரையில்னு இருக்கள். நீங்க ஒருவேளை விளைவிளேர் இருந்தால்தான் அவருக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவர் விளைவிளேர்னு இருந்து நீங்க கருப்பா இருந்தேன்னா காம்ப்ளெக்ஸ் வந்துடும். 2 பேரும் கருப்பா இருக்கள், ஒரே சஜாத்தியம். அதனால போய் சொல்லுங்கோ. காளமேகம்னு பேரு. இன்னைக்கும் திருமோகூருக்கு போனேன்னா காளமேகத்து மத்தின்னி மார்கபந்துன்னு பேர். பெருமாள் ஆப்தனாயிருந்து வழி கொடுப்பார். காளமேகம் நீலமேகமாயிருப்பவர் திருக்கண்ணபுரத்து சௌரி பெருமாள். அதனால போய் சொல்லுங்கிறார். இது சொன்ன சொல்றார், தூதுவனா நீ போறியே, ஆனா உனக்கு தான் எனக்கு உண்மையிலதான் காதல் ஜாஸ்தி, தெரிஞ்சுக்கோ அன்னமே. ஏன் தெரியுமா? இப்போ சீத்தை என்னை கட்டி பிடிச்சுட்டா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதை விட ஜாஸ்தி சந்தோஷம் இப்ப நீ போய் சீதை கிட்ட நான் வரேன்னு சொல்றதுனால வரும்னார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு சந்தோஷம், அதை எக்ஸ் அப்படின்னு அல்ஜிப்ரால ஒரு வேரியபிளா வச்சுக்கோங்க. இப்போ அதே தாய்க்கு அந்த குழந்தை வளர்ந்து தப்பித்தவரை நல்ல குழந்தையா வளர்ந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அது நல்ல குழந்தையை பார்த்து விட்டு ஊர் மக்கள் கூறுவார்கள், எப்பேற்பட்ட குழந்தை இது. அப்போ அதை கேட்டுட்டு ஒரு சந்தோஷம் வரும். அதை x1 வச்சுக்கோங்க. அந்த x1 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் x. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது வரக்கூடிய சந்தோஷம் ஈன்ற பொழுதில் வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மேம்பட்டது. எப்படி? ராமன் சீதையை பார்த்துவிட்டு ஆலிங்கனம் செய்யக்கூடிய வரக்கூடிய சந்தோஷத்தை விட அந்த சீதையை பார்த்து இந்த சந்தேசத்தை கூறுன்னு ஹம்சத்தை அனுப்பும் போது வரக்கூடிய சந்தோஷம் அதிகம் அப்படிங்கிறார். மேல சொல்றார், அப்பா நான் உன்னை ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ தூதுவனா அனுப்பும் போது நம்ம தூதுவனா பார்த்து, சுவாமி ஐ வாண்ட் ஒன்லி அ டாக்டரேட் மெசஞ்சர், அதாவது டாக்டரேட் பண்ணி போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணக்கூடிய மெசஞ்சர் வேணும்னு சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு தூதுவனா அனுப்புவோம். ஆனால் இந்த காதல் அகப்பட்டவா என்ன பண்ணுவான்னா, இந்த கல் கட்டை இதெல்லாம் பார்த்து தூது விடுவா. ஆனால் ராமர் சொல்ற, நான் அதெல்லாம் பார்த்து தூது விடலை அன்னமே, உன்னை பார்த்து தூது விடுறேன். அதனால பெருமை உனக்கு ஜாஸ்தி. தூதுவனா போனவாளுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. எதுக்கு நம்ம இன்னைக்கு லங்காவுக்கு வந்திருக்கோம்? ஏன்னா ஹனுமான்கிற தூதுவன் வந்தார்.
எதுக்கு நம்ம குருக்ஷேத்திரத்துக்கு போறோம்? கிருஷ்ணரா இருக்கக்கூடிய தூதுவன் சென்றார். ஏன் நம்மாழ்வாரை சேவிக்கிறதுக்கு ஆழ்வார் திருநகரி போறோம்? ஏன்னா அவள் பெருமாளை அடையணுங்கிறதுக்காக தூது விட்டார். தூது விட்டவாளுக்கு தான் பெருமை ஜாஸ்தி. கிருத்வா தஸ்மின் பகுமதிமசௌ பூயசி மஞ்சனேயாத் காடோன்மாதஹ பிரணய பதவீம் பிராபவார்த்தானபிஜ்ஞைஹ விஸ்லேஷேண க்ஷுபித மனசாம் மேகசைலத்ருமாதௌ யாஞ்சௌதன்யம் பவதி கிமுத க்வாபி சம்வேதனார்யே. அடுத்தது சொல்றார், அன்னமே நீ யார் தெரியுமா? நான் இந்த அன்னத்தை பத்தி சொல்றேன், கேட்டுக்குங்கோ. ஒன்னும் அன்னமானது பிரம்மாவின் வாகனம். பிரம்மாவுக்கு வாகனமா இருக்கிறது தான் அன்னம் ஒன்னும். ரெண்டாவது வச்சுக்கோங்கோ, அதே அன்னமா இருக்கக்கூடியதுதான் ஒரு காலத்துல பிரம்மா வேதத்தை தொலைச்சுட்டு நிற்கும் போது பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்து உபதேசம் பண்ற. பெருமாளுடைய அவதாரங்கள்ல ஹம்சம் உண்டு. ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதாரசதான்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். அதனால அன்னம் பிரம்மாவுக்கு வாகனம். அதே பிரம்மா வேதத்தை தொலைச்சுட்டு நிற்கும் போது பெருமாள் ஹம்சாவதாரம் எடுத்துதான் உபதேசம் பண்றார். அடுத்து அப்பேற்பட்ட அன்னத்துக்குண்ட தனி. அதனாலதான் மானச ராஜஹம்சம்னு தெரிவிக்கிறார். மானச சரோவரில் இருக்கக்கூடிய அந்த ஹம்ச பக்ஷிங்கிறார். அதுதான் சொல்றார், வேதோ தன்பத்பித ஜனவிதோ வம்சஜம் விஸ்வமூர்த்தேஹே ஆஹுசித்தாஹ கமலவசதே ஔபவாக்யம் பவந்தம் லப்தம் ஏன பிரகுணகதினா தத்பிரியாயா சகாஷாத் தத்சாவர்ணியம் ஸ்ரவணசனசாத் வாகயோக்யா சுதாச்ச. அப்பேற்பட்ட வெள்ளை நிறத்தோடு கூடியவளே. அடுத்தது சரஸ்வதி தேவிக்கும் அன்னம்தான் வாகனம். அதனால்தான் தேசிகன் தெரிவிக்கிறார், சரஸ்வதி தேவிக்கு ஞானம், தட்சிணாமூர்த்திக்கு ஞானம், வியாச பகவானுக்கு ஞானம். யாருக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்டார். ஹயக்ரீவனுடைய அந்த அனுகிரகத்தின் லவலேசத்தால். தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திஹி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்யவாச்சா ஸ்புரந்தி சர்வே தவசக்தி லேசைஹின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட அனுகிரகத்தோடு கூடிய அன்னமே நீ போய் சொல்லுங்கிறார். இப்போ அன்னமா போறக்கூடியவருக்கு ஒரு விஷயம் சொல்றார். அதாவது இந்த தூதுவன் ஒரு விஷயம் எடுக்கிறார். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்ம கர்ணன்னா ரொம்ப பெரிய ஹீரோவாக்கிட்டோம். என்னுயிர் தோழி கேளடி சேதி அளவுக்கு நம்ம ஆக்கிவிட்டோம். அதனால கர்ணன் பத்தி யாராவது சொன்னா யாராலும் பாவம், அவன் ரொம்ப நல்லவன், கொடை வள்ளல், வள்ளல் கொடுத்த கொடை என்னென்னவோல்லாம் இப்போ சொல்றா. ஆனா மகாபாரதத்துப்படி வியாசர் அருளி செய்த மகாபாரதத்தின் படி பார்த்தேன்னா கர்ணன் பெரிய ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது தான் தெரியும். அர்ஜுனன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதையும் தான் பண்ணணும்னு நினைப்பான். அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தவர் யார்? கிருஷ்ணன். அதனால தனக்கும் சாரதி ஒரு உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அது எப்படி நிறைவேற்றிக் கொள்வது? அதுதான் நீங்க கவனிக்கணும். மகாபாரதத்துல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. மகாபாரதத்துல குந்திக்கு புத்திராளா பிறந்தவாள் தான் யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன். மாத்ரிக்கு பிறந்தவர்கள் தான் நகுல சகதேவர்கள். இந்த மாத்ரினா அவ ஒரு பத்னி. மாத்ரியுடைய அண்ணா சல்யன்னு பேர். அந்த சல்யன் என்ன எடுத்து பாவம் பாண்டவாளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக மகாபாரத யுத்தத்துக்கு வரான். வர வழியில ஒரு அன்னக்கூட்டத்தை வச்சுட்டான். இந்த அன்னச்சத்திரத்தை வச்சுட்டான் துரியோதனன். என்ன பண்ணிட்டான்னா, யாரு அன்னச்சத்திரம் இன்னார் வழங்குகின்றார்கள் ஸ்பான்சர்டு பைன்னு போடணும் இல்லையா, போடவே இல்லை. உள்ள பாவம் இந்த மதுர தேசத்து ராஜா போய் ஷாட் விடுறார். ஷாட்டை கையோட கையலம்பனம், அது என்ன ஃபிங்கர் பவுல் எடுத்துன்னு வரும்போது தான் துரியோதனன் எடுத்துருவா. ஐயோ உங்காத்துல ஷாட் விட்டேனே, எங்காத்துல ஷாட் விட்டேனோ, எங்களோட தான் நீங்க இருந்து அவா எதிர்க்க சண்டை போடணுங்கிறார். ஐயோ என்னுடைய தங்கை குமாரர்கள் கிட்ட நான் எப்படி சண்டை போடணும்னு விட்டார். சல்யனுக்கு பிடிக்கல. கிருஷ்ணரை போய் கேட்டார், கிருஷ்ணர் நீ அங்க இரு, வேணுங்கிற சமயத்துல எப்படி ஆட்டி வைக்கணுமோ ஆட்டி வையினார். ஆயிடுத்து. கடைசி நாள் அன்னைக்கு கர்ணனுடைய சாரத்தை லீவ் போட்டுவிட்டான், கேஷுவல் லீவ் போட்டுவிட்டான், என்னால வர முடியாதுன்னுட்டான். சல்யனை கூப்பிடுற. சல்யனை துரியோதனன் கூப்பிட்டு சொல்றான், சல்யா நீ கர்ணனுக்கு சாரதி ஆகு. பாருங்க, இப்போ ஒரு பெரிய தேசத்து பிரதமர், அவருடைய டிரைவர் வரலன்னு வச்சுங்க, பக்கத்துல இன்னொரு தேசத்து பிரதமர் இருக்கார். சுவாமி உங்க கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும், நீங்க ஓட்டுங்க சொன்னா எப்படி? சல்யனை கூப்பிட்டு சொல்ற. சல்யன் நான் ஓட்டுறேங்கிறார். ஆனா ஓட்டுறேங்கிறதுக்கு முன்னாடி காரணம் சொல்லுங்கிறார். அப்பதான் மகாபாரதத்துல ஆச்சரியமான ஒரு கட்டம். அப்போ சொல்றான் இந்த துரியோதனன் திரிபுர சம்ஹாரத்தை பத்தி சொல்றான். 3 அரக்கர்கள் இருந்தா, ஸ்வர்ண ரஜத இரும்பால கட்டப்பட்ட மாளிகைகள், அது சுத்திண்டே இருக்கும். அவ என்ன கேட்டானா, எங்களுக்கு வதம் எப்போ நடக்கணும்னா, ஒருவன் ஒரு வில்லால் 3 கோட்டைகளும் ஒரே ரேகையில வரும்போது அடிக்கணும்னா.
என்ன பண்றது, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. சிவபெருமான் மேருமலையை வில்லா வச்சு, பூமியை ரதமா வச்சு, சந்திர சூரியர்களை சக்கரமா வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. வில்லுல அம்ப பொருத்தியாச்சு. சக்தியை இழந்துட்டார். இந்த எப்பவுமே நம்ம ஆத்துல பட்சணம் பண்றதுக்கு இந்த மாவை அரைச்சி சலிச்சு ஜலடையில போட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பட்சணம் பண்றதுக்கான தெம்பே இருக்காது. ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ். அதனாலதான் நீங்க ஒரு கடைக்கு போயிட்டேன்னா அவ சொல்ற எல்லாம் பண்ணியே வச்சிருக்கோம், நீங்க ஷார்ட்டா போறோங்கிற ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் இங்க பார்த்தார். அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுத்து நாராயணனுக்கு, சிவபெருமானுக்கு. அப்ப நாராயணனை பிரார்த்திக்கிற. நாராயணன் அந்தராத்மாவா வரார். அப்போ வில்ல அடிக்கணும்னு போறார். ஆனா ரதத்தை யாராவது முன்னாடி கொண்டு போகணுமே, சாரதி அல்ல. அப்போ பிரம்மா வந்து சொல்றார், நான் சாரதியா இருக்கேங்கிறார். பெருமாளை பார்த்து சொல்றார், நான் இருக்கட்டமான்னு கேட்டார். நீ இருந்தார். ஏன்னு கேட்டா சிவபெருமானுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நெற்றி கண்ணை திறப்பார். பிரம்மாவுக்கு தான் சதுர்முகமோனோ, அதனால அவர் சிவபெருமான் எப்போ கண்ணை திறப்பார்னு அவர் தெரிய தலை குனிஞ்சுப்பார். முன்னாடி சாரத்தியா இருந்து விட்டாருன்னா டக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு பாருங்க. இவருக்கு எப்போ கோவம் வரும்னு தெரியாது, சொல்லிட்டு வராது. அதனால திராபே அப்படின்னு ருத்ரத்துல இருக்கு. சிவபெருமானை பத்தி என்னன்னா திராபேனா கோபமுடையவர்னு அர்த்தம். ஆனா கோபம் எப்போ வரும்னு தெரியாது. சுவாமி இருக்கு அடிக்கடி கோவம் வரும், எப்போ வரும்னு தெரியாதுன்னு என்ன பண்றது, சட்டுன்னு பிரம்மா தலையை குனிஞ்சுக்கலாம் பாருங்க. அதை வச்சு துரியோதனன் சொல்றான், அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாரதியாக இருந்தவர் பிரம்மா, அதனால இன்னைக்கு இந்த கர்ணனுக்கு நீ சாரதியானா உனக்கு தான் புகழ் அப்படிங்கிறார். இப்போ ராமரை வச்சுட்டு தேசிகன் சொல்றார். ராமர் சொல்றாரா அன்னத்தை பார்த்து, அன்னமே நீ பிரம்மாவை சுமந்துட்டு போற, ஆனா நீ சுமந்து போகக்கூடிய ரத்தியான பிரம்மாவே அன்று சிவபெருமானுக்கு சாரதி ஆயிட்டார். ஆனா உன்னை சுமந்து போகக்கூடிய நீ அன்னமே, நீ பிரம்மாவை சுமந்துட்டு போற, அவர் சிவபெருமானுக்கு சாரதி. ஆனா நீ அந்த சிவனையும் பிரம்மாவையும் படைச்ச எனக்கு தூதுவன்னா உனக்கு தானே பெருமை, அதனால நீ போங்கிறாராம். போற வழியில சொல்ற, நீ இப்போ பாரத தேசத்துல தெற்கு புறமா போவ, மலையமாருத்தமான காத்து வீசும், சந்தன மரத்தோட தேய்ச்சி 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 எப்பவுமே டனலிங் எஃபெக்ட் அப்படின்னு எப்பவுமே காற்று குண்டு. நீங்க கோபுரத்துக்கு கீழே போய் நின்னா காத்து வராப்புல இருக்கும். ஏன்னா வெட்ட வெளியில கோபுரம் இப்படி கட்டுறா இல்லையா, நீளமா நீங்க உள்ள போனேன்னா, அதுவும் நீங்க ஸ்ரீரங்கத்து பெரிய கோபுரம் தாண்டி அதுவே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே போறதே அவ்வளவு தூரம் இருக்கும், பஸ் எல்லாம் போயிட்டு வரும். அப்படி இருக்கிறதுனால காத்து இப்படியும் இப்படியும் வந்து இந்த நடுவுல போறதுனால ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால காளி கோபுரம்னு சொல்லுவா. காளி ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ காத்துன்னு அர்த்தம். கோபுர ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗೋಪುரம், காளி கோபுரம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நம்ம வந்து தமிழ்ல எப்படின்னா கா எல்லாம் ஒண்ணுதான். காளி கோபுரம்ட்டா கோபுரமே இல்லைன்னு அர்த்தம். அதனால காளி கோபுரம். அதனால்தான் இந்த பகவத்குண தர்ப்பணம்னு ஒரு வியாக்கியானம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு உண்டு. தர்ப்பணம்னா கண்ணாடி. ஹொய்சாலா மன்னர்களுடைய ஆர்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா தர்ப்பண சுந்தரின்னு இருப்போம். நேற்று நீங்க வந்த அந்த விமான நிலையத்துல பார்த்தா கூட ஒரு தர்ப்பண சுந்தரி தெரிஞ்சிருப்போம். யார் அங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்தை சொன்ன, யாரா இப்போ கண்ணாடியை பார்த்திருந்தா அவ தர்ப்பண சுந்தரி அல்ல, அவ கண்ணாடியில ஒரு தர்ப்பண சுந்தரி தெரிஞ்சிருப்போம். தர்ப்பணம்னா கண்ணாடி, பகவானின் குணங்களை காட்டவல்ல கண்ணாடி, பகவது குண தர்ப்பணம். ஆனா தாத்தா ஒண்ணுதானே, தர்ப்பணம்னு தமிழ்ல ஆக்கிப்பிடலாம். அதனால பகவத்குணத்துக்கு தர்ப்பணம் செய்ய முடியாது, பகவத்குண தர்ப்பணம். அந்த மாதிரி காளி கோபுரம். இந்த டனலிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, எப்பவுமே உயர்ந்த மரங்கள். இன்னைக்கும் நீங்க விதேசங்களுக்குலாம் யூஎஸ்க்குலாம் போனீங்கன்னா ஒரு மரங்கள் ரெட்வுட் அதெல்லாம் இருக்கும். அது எப்படின்னா ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா அது சுத்தி வரத்துக்கே நீங்க ஒரு பெரிய கோவில பிரதட்சணம் பண்றாப்புல இருக்கும் ஒரு மரம். அப்பேற்பட்ட மரங்கள் ஓங்கி உலகளந்த ஆகாயத்தை எட்டி இருக்கும். இதுக்கு நடுவுல காத்து போயிடுத்துன்னா ஃபோர்ஸ் நன்னா இருக்கும். இப்ப சந்தன மரத்துக்கு நடுவுல காத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தனத்தை தேய்ச்சுட்டே வரும் இல்லையா, வாசனையும் இருக்கும் குளிர்ச்சியும் இருக்கும். அதுக்குதான் மலைய மாருத்தம்னு பேர். ராகத்துக்கே மலைய மாருத்தம்னு பேர் உண்டு. எந்த தேசத்துக்கு மேல காற்று இப்படி வீசுறதோ அதுக்கு மலையான்னு பேர். அதனாலதான் அதுக்கு மலேசியா மலையான்னு பேர். ஏன்னா அந்த காத்து அந்த இடத்துல வரக்கூடியது. அதனாலதான் லவங்க மரங்கள்லாம் இருக்குமா. எப்பவுமே இந்த ஈக்வட்டோரியல் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் நிறைய இருக்கும். அதனாலதான் அஷ்டபதியில தெரிவிக்கிறார், லலிதலவங்கலதா பரிசீலனே கோமல மலய ಸಮೀರ ರಾಧೆ ಲಲಿತ ಲವಂಗಲತ ಪರಿಶೀಲನೆ. லலித லவங்க லதா பரிசீலனை. லவங்க காத்தும் சந்தன காத்தும் அடிச்சும் மேல வீசறதே ராதா, அப்ப கூட என்ன பார்த்துட்டு உனக்கு குளிர்ச்சி வரலையான்னு கேட்கிற அஷ்டபதியில. அந்த காத்து வீசுமா, மலைய மாருத்தம் காத்து. அதனாலதான் திருப்பதி பெருமாளுக்கு இதெல்லாம் அரைச்சு சாதிக்கணுமா தீர்த்தம்னு அண்ணன் சுவாமி சாதிக்கிறார். ஏலா
லவங்க கன சார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியத் சரதி ஹேம கடேஷு பூர்ணம் திருத்வா வைதிக சிக்காமணய பிரகிருஷ்டாக திஷ்டந்தி வெங்கடபதே தவ சுப்பிரபாதம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட மலையை காத்து வீசறதே, அந்த மலையை காத்த நீ தாண்டி போக போற. கடைசியா வர்ணிக்கிறார். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ ராஜஹம்சமே, ராஜஹம்சங்கள்லாம் என்ன பண்ணுமா, மழை காலம் இங்கே ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க. மழை காலம் ஆரம்பிக்கும் போது மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு பேர், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அது ஒரு இடத்துல இருக்காது, மார்க்கெட்டிங் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தா பல பேர் சொல்கிறா எங்கள் ஊர்லலாம் 45-50 வெயில்னுட்டா, அதுதான் இங்கே வந்துட்டா இல்லையா. அதனால ஏன்னா நமக்கு எப்பவுமே நமக்கு குளிர்ச்சி வேணும்னா இடத்த தேடி போவோம். மழை காலம் வந்துடுத்துனா தெற்குல அது வடக்குல மானச சரோவர் தேடி போகுமா, திபெத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம், அதை தேடி போகுமாம் இந்த ராஜஹம்சங்கள். ஹம்சம் இருக்கிற வரைக்கும் மயிலுக்கு கொழுப்பு அடங்கி இருக்குமா. இந்த ஹம்சம் போன உடனே அந்த மழை காலத்துல அது சிறகெல்லாம் வச்சு ஆடுமா. அதுக்கு பார்த்தேன்னா அந்த பிஞ்சன்னு பேர், பிஞ்சன்னா இறகு. அந்த இறகுல பார்த்தேன்னா கண்ணாதானே இருக்கு. ஒரு மயில் சந்தோஷமான கண்ணோட இருக்கக்கூடிய இறகோட ஆடுமா ஹம்சம் இல்லாத சமயத்துல. ஆனா ஹம்சம் வந்துடுத்துனா எங்க அது இடமே தெரியாது, அடங்கி போகுமா. அப்ப தேசிகன் தெரிவிக்கிறார், ஹம்சமே நீ எப்பேற்பட்ட ஹம்சம் தெரியுமா, நீ இல்லாத சமயத்துல இந்த மயில்கள்லாம் ஆடுறது, ஆனா நீ இருக்கக்கூடிய சமயத்துல அது அடங்கி போறது. அதனால இந்த மயில்களுக்கும் சேர்த்து ராஜா நீ. அது எப்படின்னா, படிச்சவா யாராவது பேசினா படிக்காதவர்களுக்கு பயம். யாராவது ஒருத்தர் வித்வான் இல்லாம போயிட்டாருன்னு வச்சுங்கோ, அவ பேச ஆரம்பிச்சிருவா. ராமர் சுக்ரியனை மட்டும் பேச சொல்றார், விபீஷணன் அங்கீகாரம் பண்ணிக்கலாமான். ராமர் பேசவே மாட்டேங்கிறார். சுக்ரீவன் வளவளவளான்னு பேசலாம், அங்கீகாரம் பண்ணப்படாது, அது பண்ணப்படாது, இது பண்ணப்படாதுன்னு. அப்போ ஹனுமாரை பேச சொல்றார். ஹனுமார் சொல்றார், வித்வான் ராமா நீ, ஏன்னா கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः தர்மபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ்க சமர்த்தஸ்ச. நீ வித்வான் ராமா, நீ இருக்கும்போது நான் பேசலாமா, நீ பர்மிஷன் கொடுத்தியான நான் பேசுறேங்கிறார். அதனால ஹம்சமான வித்வான் இருக்கும்போது அவித்வானா இருக்கக்கூடிய இந்த மயில் ஆடாதான். ஆனா மயில் ஆடக்கூடிய சமயத்துல வித்வான் இருக்காதான். அப்பேற்பட்ட அன்னமேன்னு தெரிவிக்கிறார். வாசாலானன்மிவ ஜடதியாம் சத்கவௌ தூரயாதே கைலாசாயத்வை கதவதி க்ஷீபதாமாஸ்ரீதானாம் சம்மோதஸ்தே பதி பரமணே சந்திர கைருஜ்ஜிதானாம் மேகாபாயே விபின சிகினாம் விக்ஷவாச்சஸ்யஸ்துவாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த அன்னத்தை பார்த்து சொல்றார். இன்னும் அது போற வழியெல்லாம் என்ன நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.